பட்டிருக்கிறது. இந்த அப்படின்றது ரொம்ப மோசமான ரொம்ப டேஞ்சரான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அது சுலபமாக்குறது. ஆனா அது ரொம்ப டேஞ்சரான ஒன்றாய் மாறுகிறது. அப்போ இந்த உலகம் வேகமாய் போகிறது, ஜனங்கள் வேகமாய் போகிறார்கள். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அமைதியா இராத, நீ சும்மா இராத, உன்னுடைய வேகத்தை நீ அதிகப்படுத்து, நீ ஸ்பீட் ஆகிக்கோ, இன்னும் உனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது, இது நீ உழைக்க வேண்டிய காலம், இது நீ செயல்பட வேண்டிய காலம், இது சம்பாதிக்க வேண்டிய காலம், இது உனக்கு மதிப்பு தேடி வர வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அதனால நீ மௌனமா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நம்மை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை வேகம்